ரீசெண்டாக வந்துட்டு ஒருத்தவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு சார் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு, நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. என்ன சார் விஷயம், என்ன சார் சண்டை? அப்படி யாரும் கூட எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக அவர் என்ன டெசிக்னேஷன் கூட தெரியாது. எல்லாருமே வந்து நான் போகலன்னா என் மேலே தப்பு சொல்லலாம், அங்கே யாருமே இல்லை. ஸோ இவங்களா ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணிக்கிட்டு அதில் ஒருத்தர் டார்கெட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு நான் ஏன் ரியாக்ட் பண்ணுறேன்? யாருக்காக எதுக்காக போய் நிற்கிறோன்னு விஷயம் இருக்குது, அது நமக்காக வந்து நிற்கிறோம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேல்யூ பண்ணுறது. ஸோ அந்த வேல்யூ 2 பேர் கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த டைமில் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் விக்ரமுக்கும் சபரி பிரதருக்கும். எப்போவுமே என்னோடய ஃபேமிலியோட எல்லா ஃபங்க்ஷன்லையும் எல்லா ஒரு நல்ல இடத்துலையும் நல்லதும் கெட்டதிலும் கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு சைடு வந்து உங்களை கொண்டாடிட்டு இருந்தாலுமே இன்னொரு சைடு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாக வந்துட்டே இருக்குது. எதுக்கு அதை திட்டுறீங்க, அந்த மனுஷன் என்ன பண்ணாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன வருது நினைக்கிறீங்க? சிம்பிளுங்க, அது கடகராசி பூச நட்சத்திரம். இப்போ பிக் பாஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நான் படம் பண்ணிட்டு இருந்தேன். என்னை பற்றி யாரும் பேசலை. நான் படம் பண்ணேன், பாவம் என்ன பண்ண கஷ்டப்பட்டு இருக்கேன், படம் ஜெயிச்சிருவாங்க. இப்போது சில குரூப் டார்கெட் பண்ணும். உங்களுக்கு நம்ம அவசியமே கிடையாது. நெகட்டிவிட்டி அவாய்ட் நெகட்டிவிட்டி. தளபதி விஜய் சார் சொல்கிற மாதிரி வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னா கம்முன்னு இருக்கும். இதெல்லாம் தாண்டி வந்து இன்னுமே மக்கள் மனசில் வந்து ஒரு விஷயம் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்குது. அப்படின்னா காதலிக்க நேரப்படி பாட்டு, அந்த பாட்டு மட்டும் எங்களுக்காக 2 லைன்ஸ் பாடிட்டீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பேட் சிங்கர் ஒரு 2 லைன் மட்டும். அந்த பாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்குது. நான் நடிச்சிருக்கேன், என் மேலே ஒரு மரியாதை இருக்குது. வேண்டாம், அது ஒரு நல்ல ஒரு இப்போவும் விஜய் ஆண்டனி சார் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது சார். அது இப்போவும் பாடினார்னா அதை டேக்கிங் பண்ணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். எதுக்கு? ஜெயராம், ஊர்வசி, யோகி பாபுவின் அசத்தல் நடிப்பில் பாண்டியராஜ் இயக்கத்தில் பரிமளா அண்ட் கோ குடும்பத்துடன் கொண்டாடும் ஒரு டார்க் ஹியூமர் திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில். 20 years ஃபீல்ட்ல இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ், ஹாஸ்டல், படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் வேற. அன்னமால் நாளே மன திருப்தி தான். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாசின் சூப்பர் சண்டே சேல். பிஹைண்ட் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அந்தரன் மூவில இருந்து பிரஜன் மற்றும் இவானா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அந்தரன் மூவியோட ட்ரைலர் ஃபர்ஸ்ட் லுக்லாம் பார்த்துருப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த மூவியில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? சூப்பர். ஓகே, ஸோ அந்தரன் பார்த்தோம், பயங்கரமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் லுக்லாம். என்ன மாதிரியான கேரக்டர்ஸ்? எங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு சார், பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் இருந்தாங்க. ஸோ சொல்லுங்கள் சார். நான் ஒரு போலீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் டைரெக்டாக எக்ஸாமினேஷன் எழுதி ஒரு எங்கன்னா ஒரு ஆஃபீஸர் வந்து லான்ச் வர மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதனால் மேக்ஸிமம் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா மீசெல்லாம் இருக்காது, தாடி வச்சுக்க மாட்டாங்க. பேங்க் ஆஃபீஸர்ஸ் மாதிரி தான் இருப்போம் பார்க்குறதுக்கு, நீட்டாக போலீஸாக. ஸோ இதில் வந்து என்ன யூஸ்வலாக மீசெல்லாம் வச்சு சூர்யா சாரோ விக்ரம் சார் இவங்கெல்லாம் பண்ணுறதுலாம் அப்படி தான் போலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு டைரக்டர் சொன்னோம். பட் அதை நாங்கள் வந்து ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லி அவரை காம்ப்ரமைஸ் பண்ணி லுக் டெஸ்ட் எடுத்து எல்லாம் பண்ணி தான் ஒரு விஷயம். செடியன் ஒரு கேரக்டர் தான் இது. ஸ்மார்ட்டான ஒரு ஐடியாலஜியாக இருக்கிற ஒரு க்ரைம் த்ரில்லர் படம். ஆக்சுவலாக ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு மர்டர் நடக்குது. இந்த மர்டரை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, என்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன் யூஷுவல். ஸோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஐபிஎஸ். இது வரைக்கும் ஐபிஎஸ் ப்ளே பண்ணவே இல்லை, இந்த ஒரு லுக்கில் பண்ணதில்லை. ஸோ எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறேன். ஓகே சார், இப்போ சார் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லும்போது இந்த ஒரு பார்ட் வந்து பயங்கரமாக இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, அதனால தான் அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு ஓகே சொன்னேன் அப்படின்ற மாதிரினா என்ன பார்ட்டா? லைன் தான், அந்த படத்தோட லைன் தான். ஓகே, டோட்டல் ஓவரால் கதை. மெயினாக க்ரைமில் வந்து மர்டர்ஸ் நடக்கும், இல்லை கரண்ட்டாக ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கும், ஏதாவது ஒரு சீரியல் கில்லிங் இருக்கும், ஏதாவது க்ரைம்னாலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் யூஷுவல் க்ரைம் இது கதை அப்படி இல்லை. இப்படி ஒரு திகிடி படம், துருவங்கள் 16, ராட்சசன், அந்த மாதிரி பேட்டர்னில் இது ஒரு வேரியேஷன் இந்த கதை இருக்கும் ஆக்சுவலாக. பட் அந்த லைன் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஈக்குவல். இப்போ என்னென்னா எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா கதை நல்லாயிருக்கும், கேஸ்டிங் விட்டுருவாங்க, இல்லைனா ஹீரோ நல்லாயிருக்கும், ஹீரோயின் டவுன் ஆகும். பட் இந்த படத்தில் எல்லாருமே ப்ளே பண்ண கேரக்டர்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அதிகமாக ஹீரோயினை 2 பேருக்குமே ஈக்குவலாக கொடுத்துருப்பாங்க. அவங்கவுங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த படத்தில் இடத்துல ஒரு 6-7 கேரக்டர் ரொம்ப மெயின் கேரக்டர், அவ்வளோதான் இருப்போம் கேரக்டர்ஸு. 7 பேருமே படம் விட்டு வருமே எல்லா முகமும் ரெஜிஸ்டர்டாக இருக்கும், மறந்துட மாட்டாங்க ஓவராலாக. ஸோ யார் என்ன எதுன்ற ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லா படத்துலும் அமையாது. ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் மூவியில் இதில் அமைஞ்சிருக்குன்றது தான் பெரிய விஷயம் ஆக்சுவலாக. எப்படி சார் இருந்துச்சு கெமிஸ்ட்ரி சீன்ஸ்லாம் அவங்க 2 பேருக்கும்? நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ இன்வெஸ்டிகேஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இவங்க வந்து பேசுகிறதும் ஸ்டார்டிங் மட்டும் தான் அவங்களுக்கு தமிழ் இஷ்யூ இருக்குது. பட் ஆனால் அவங்க ப்ராம்ப்ட் எடுக்க மாட்டாங்க, நாங்கள் யாருமே ப்ராம்ப்ட் எடுக்க மாட்டோம். பட் நாங்கள் தமிழ் பேசுகிற பெரிய விஷயம் கிடையாது. தமிழே தெரியாமல் ஒரு டயலாக்ஸை ப்ரிப்பேர் பண்ணி இங்கிலீஷில், மெயினாக இந்த படத்தை தமிழ் பேசுகிற பொண்ணு தான் இந்த படத்தை நடிக்க முடியும். டு பி வெரி ஃப்ராங்க், லாங்குவேஜ் தெரியாமல் ரொம்ப டஃப். ஸோ அவங்க சொன்ன மாதிரி எமோஷன்றது
ரொம்ப முக்கியம் தான். பட் ஸ்டில் எமோஷனாக இருந்தாலும் அன்லெஸ் யூஆர் a குட் ஆர்டிஸ்ட் அது பண்ண முடியாது. ரொம்ப நல்லா மேம் பார்க்காம படம் மட்டும் பார்த்தேன்னா ஒரு டிவைனான ஒரு கேரக்டர், அந்த ஒரு தமிழ் நல்லா தெரிஞ்ச பொண்ணு, இல்லை தமிழ் பொண்ணு, அந்த மாதிரி உண்மையான ஒரு ஹெவியான ரோல் ஆக்சுவலாக ஹெவி கேரக்டர் இந்த ரொம்ப நல்லா நடிக்கிற பொண்ணை பர்ஃபார்ம் பண்ண முடியும். எல்லா கேஸ்டிங் முடிச்சு லாஸ்ட் 3 days பிஃபோர் நம்ம கேஸ்ட்லேயே உள்ளே வந்தாங்க. அதுவே ப்ரெஷர். அப்போ நான் டேரக்டர்கிட்ட சொன்னேன், ஏங்க ஹீரோயின் ரொம்ப முக்கியமாக இவ்வளோ லாஸ்ட் மினிட்ல ஷூட்டிங் போது ஹீரோயின் இன்னும் நிறைய பேரை பார்த்தாச்சு. அது எனக்கு தெரிஞ்ச இந்த கேரக்டரை இவங்க பண்ணதை விட ஒரு பொண்ணு பண்ணுமான்ற வாய்ப்பே இல்லை. நான் கூட நடிச்சிருக்கேன், எனக்கு தெரியும். அது அவ்வளோ உள்ளே வாங்கி அந்த கேரக்டர் பண்ணணும். இல்லைனா பெரிய ஹீரோனா பண்ணியிருந்தா கூட இந்த படத்தை நயன்தாரா மட்டும் தான் பண்ண முடியும். டு பி வெரி ஃப்ரேங்க், நான் சும்மா சொல்லலை. இல்லை சாய் பல்லவி அவங்கள மாதிரி, நித்யா மேனன் இந்த மாதிரி நான் ஏன் இவங்களை கம்பேரிசன் பண்ணேன்னா அவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட் அவங்க டு பி. ஸோ அவங்கெல்லாம் பண்ணேன்னா அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியும், லாங்குவேஜ் தெரியாது. லாங்குவேஜ் தெரியாமல் நடிக்கும்போது நானும் யோசிச்சேன். நான் கூட சொன்னேன் உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, டவுட்டே இல்லை. ஏன்னா அதனால தான் இந்த கதையில் அவங்க உள்ளே வந்திருக்காங்க. சரி, லைன் கேட்கும்போது ஒருத்தருக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னா அதை விட வேறு என்ன இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நிறைய ரெஃபரன்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்களா சார்? இப்போ தமிழ் சினிமாவில் வந்துட்டு நிறைய போலீஸ் கேரக்டர்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ டிரெக்டர்ஸ் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவரை மாதிரி பண்ணுங்க, இவரை மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி அவர் சொன்னால் யார் மாதிரியும் பண்ணாதீங்கன்னு சொன்னார். முதல்ல இந்த போலீஸ் வரும்போது நம்ம நினைப்போம், ஒரு எப்படி தான் நம்ம போலீஸ் போடும்போதும் எப்படியோ உள்ள ஒரு சூர்யாவோ விக்ரமோ கமல் சார் வந்து போங்க. இவங்களை தாண்டி நமக்கு வந்து சின்ன வயசுல பார்த்து நடிச்சிருப்போம்ல, இதெல்லாம் வரும் கண்டிப்பாக, பெரிய நம்ம ரோல் மாடல்லாம் வரும். ஆனால் இது எதுவுமே இருக்கக்கூடாது. போலீஸ் நமக்கு பார்த்தா ஒரு ஆஃபீஸராக தான் தெரியணும். அந்த போலீஸ் மட்டும்தான் நமக்கு தெரியணும். தவிர இந்த யூனிஃபார்ம் போட்டானோ நம்மளை கூட தெரியக்கூடாது. இமேஜாக நான் பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. போலீஸை மாதிரி இருக்கணும், போலீஸாக இருக்கணும், போலீஸாக மட்டும்தான், அந்த கேரக்டராக மட்டும்தான் இருக்கணும். இப்போ இந்த இவானா நீங்கள் படத்தில் பார்க்கவே முடியாது. ஒரு பயங்கரமாக ஒரு சோகமாக ஒரு மாதிரி ஒரு 2 வேரியேஷன் இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி சிரித்த மாதிரி படத்தில் பார்க்கவே முடியாது. அந்த இன்வெஸ்டிகேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் டைரக்டருக்கு தேவை. அதுதான் அந்த கேரக்டர் நாங்கள் கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷன். நாங்கள் அந்த இடத்துல என்ன மாதிரி ஒருத்தர் உள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு ஃப்ரேம் வந்துட்டு போனாலும் அங்கே ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ அது மட்டுமே நீங்கள் பார்த்ததை விட அது கிளாரிட்டி ஆயிரும். அது மட்டுமே போதும். அதுதான் நாங்கள் பார்த்தது ஆக்சுவலாக. ஓகே. அந்தரன்னா என்ன சார்? அந்தரன் ஹண்டர்னா வேடன் சொல்லுவாங்க இல்லையா? ஓகே, ஹண்டர் தான் அந்தரன். ஓகே, ஹண்டர் ஹண்டர் சொல்லும்போது தமிழில் வார்த்தை வேடன், வேட்டையாடப்படுறது. ஸோ அது வந்து கதைக்கு சார்ந்த ஒரு விஷயம் இருக்குது. இந்த டைட்டில் தான் படத்துக்கு பொருத்தமான டைட்டிலாக இருக்கும். படம் முடித்து டைட்டில் கார்டு எண்டு முடிக்கும் இல்லையா, கிளைமேக்ஸ் முடியும், அப்போது தெரியும் இதுதான் கரெக்டான டைட்டில். ஸோ இத்தனை வருஷங்கள் போராடி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? 100% சாட்டிஸ்ஃபைட். நான் பண்ணுற எல்லா படமும் ஒரு ஆக்டரை நான் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பேன். பட் படம் சக்ஸஸ் ஆகுது ஃபெயிலியர் ஆகுது ஒரு ஹீரோக்கிட்டையோ ஹீரோயின்கிட்டயோ கிடையாது. அது டைம், ஒரு ஃப்ரைடே, கடகராசி, ஒரு பிஸ்னஸ். இப்போது இட்ஸ் கடகராசி. இது போகும்ல கடகராசி, பூச நட்சத்திரம், விஜய் சார் சிஎம் ஆகிருக்காரு. இப்போ நமக்கு படத்தில் டைம் ஒர்க் அவுட் ஆகாதா? கண்டிப்பாக. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, அது இட்ஸ் டைம் தான். நம்ம உழைச்சிட்டே இருக்கணும். அந்த உழைப்பு நம்ம இடத்துல போய் சேர்க்கும். மேனிஃபெஸ்டேஷன் தான். சரி, நம்ம வந்து ஒரு சான்ஸ் கிடச்ச அப்புறம் நம்ம ப்ரிப்பேர் ஆகக்கூடாது. எப்போவுமே ப்ரிப்பரேஷன்லேயே இருந்துகிட்டு இருக்கணும். ஒன்ஸ் ஒரு சான்ஸ் கிடைக்கும், ஸோ அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த ப்ராசஸ் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, கண்டிப்பாக. இப்போ மேனிஃபெஸ்டோ சொல்லும் போதே சாண்ட்ரா மேமே வந்துட்டு ப்ரெஸ் மீட்லாம் பேசியிருந்தாங்க. ஸோ இது உங்களை 2 பேரோட மேனிஃபெஸ்டோ தான் இங்கே கொண்டாந்து இது பாட்டியிருக்கு அப்படின்ற மாதிரி. 100% பல வருஷத்தோட மேனிஃபெஸ்டோ. என்ன சார் சொன்னாங்க உங்ககிட்ட? பர்சனலாக ஏதாவது சொல்லியிருப்பாங்க? பர்சனலாக அவங்களுக்கு என்னென்னா, சரி எப்போவுமே ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, மியூச்சுவலாக ஒரு அக்ரிமெண்ட். 2 பேருமே ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது அவங்களும் இப்போ பசங்களை பார்த்துட்ருக்காங்க. இப்போ பிக் பாஸ் போயிட்டு வெளியே வந்தோம். பட் என்னென்னா எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்குல்ல, நமக்கு ஒரு வீடு வாங்கணும், நல்ல ஃபேமிலி இருக்கணும். ஸோ ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது நமக்கு வந்து பணம் பெரிய விஷயம் கிடையாது, ஃபேம் இல்லை. நம்ம லைஃப்பில் நம்ம என்ன பண்ணோம், நம்ம பண்ண படங்கள் இருக்குது. ஒரு படம் அந்த படம் மாதிரி இவரோட பெஸ்ட்டாக யாரும் நடிக்க முடியாது. ஒரு பிஸ்னஸ், அந்த படம் மூலமாக நம்ம இன்னிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது எல்லா படமும் எஃபர்ட்டாக ஒரு நல்ல படம் இருக்கும். ஸோ நல்ல படம் பண்ணுறதுன்றது எல்லா ஆர்டிஸ்டோட ஒரு ட்ரீம். அது எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் அமையாது. ஸோ எல்லாமே செஞ்சு ஒரு படத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் இதை கொண்டு போய் ப்ராப்பர் ரீச் பண்ணுன்றதான் நாங்கள் எல்லாமே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. 25th நாங்கள் நோக்கிட்டு இருக்கோம். பயங்கர த்ரில்லாக இருக்கும். ஆடியோ லான்ச்சுக்கு எல்லாமே பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மூவி, ரீசெண்டாக வந்துட்டு ஒருத்தவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு சார் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. என்ன சார் விஷயம்? என்ன சார் சண்டை? இல்லை, அது கான்ட்ரவர்ஷியல் என்னன்னா, எனக்கும் யாரும் அனுப்பிச்சி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அவர் யாரும் கூட எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு படம் எடுத்து ஒரு படம் பப்ளிசிட்டி போய் ரீச் பண்ணும்போது அவங்க என்னென்னா அந்த படத்தை எப்படி வைரல் பண்ணலாம் யோசிப்பாங்க.
இப்போ ஆடியோ லான்ச் எல்லாம் பார்த்தீங்களா, யாரையும் கூப்பிட்டு வந்து பேச விடுவாங்க, என்ன பண்ணலாம். ஏன்னா அந்த படத்தில் அவர் சொன்ன நபர் யாருன்னு தெரியல, அவர் என்ன டெசிக்னேஷன் கூட தெரியாது. ஆனால் அந்த படத்தில் ஹீரோ நான் இல்லை, ஓகே, எல்லாருமே வந்து நான் போகலன்னா என் மேலே தப்பு சொல்லலாம். அங்கே யாருமே இல்லை, டைரக்டர் இல்லை, ப்ரொடியூசர்னு ஒருத்தர் சொன்னார், அவர் ப்ரொடியூசரும் இல்லை, பேசினவர் யாரும் இல்லை, கூட நடிச்ச ஆர்டிஸ்ட் யாருமே இல்லை. ஸோ இவங்களாம் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணிக்கிட்டு அதில் ஒருத்தர் டார்கெட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் ஹீரோனை டார்கெட் பண்ணலாம், ஹீரோயின் யாருமே தெரியல, டெபியூ, டைரக்டரும் தெரியல, என்ன தான் தெரியும். அப்போது ஆப்வியஸாக நான் பிக் பாஸ் போய்ட்டு வந்தேன், என் மூலமாக அந்த படத்தை நீங்கள் எதாவது ட்ரை பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க போல இருக்குது, அதுக்கு நான் ஏன் ரியாக்ட் பண்ணணும் சார்? நம்ம ஒரு விஷயம் தானே, சேத்துல கல்லை தூக்கி போட்டால் சரி நம்ம மேலே போடும். ஸோ நமக்கு அதெல்லாம் நேரமே இல்லை. சரி நீங்கள் ஏதோ பப்ளிசிட்டிக்கு ட்ரை பண்ணுறீங்க, ட்ரை பண்ணிட்டு போங்க, நானும் விட்டுட்டேன், அவ்வளோதான். நான் நம்ம ரியாக்ட் பண்ணதுக்கெல்லாம் நோ டைம், எதுவுமே இப்போ பண்ணல, நான் ரியாக்ட் பண்ண வேண்டாம், தேவையே இல்லையே. அது முழுக்க முழுக்க அப்போ பொய்யான ஒரு விஷயமா? பொய்யான விஷயம்னு சொல்லலை, அது என்னோட படம் தான். யாருமே பப்ளிசிட்டிக்கு சடனாக வந்து எதுவுமே கால் பண்ணாமல், நாளைக்கு நடக்கிற ப்ரெஸ் மீட்டுக்கு சடனாக கால் பண்ணிவிட்டு எதுவுமே இல்லை, பப்ளிசிட்டி இல்லை, எதுவும் பண்ணலை, சடனாக கால் பண்ணி வாங்கன்னு சொன்னால் டைரக்டர் எல்லாருமே கூப்பிடுங்க, ஆர்டிஸ்ட்டு இல்லை, யாருமே இல்லை சார். யாருமே இல்லைன்னு எப்படி? ஆரம்பத்துலேருந்தே வந்து அவங்க என்னென்னா படத்தோட எடிட்டிங் அவங்க தனியாக பண்ணிக்கிறாங்க, மியூசிக் தனியாக பண்ணிட்டாங்க, எல்லாமே அவங்களே பண்ணிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, டைரக்டருக்கு இவருக்கு என்ன பிரச்சனை, யார் கூட என்ன பிரச்சனை தெரியல, நடுவில் நான் மாட்டி தலை உருளவங்கள ஒன்றுமே தெரில, சம்மந்தமே இல்லாமல் இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு, அவர் யாரும் கூட நமக்கு தெரியாது, நான் பார்த்தது கூட கிடையாது. அப்போது அது ஒரு சினிமா ஸ்டாட்டிக்ஸ் தான் வைரல் பண்ணுறதுக்கு. எல்லாமே இருந்தால் ஓகே தானே, நீங்கள் வந்து என்ன மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுறீங்க, அதுதான் விஷயம். ஸோ இட்ஸ் சிம்பிள். ஒரு விஷயத்தை வைரல் பண்ணுறோமோ இல்லை அவர் பப்ளிசிட்டி தேடி ஆசைப்பட்டிருப்பார், பட் ஓகே, இருந்துட்டு போட்டோம், தப்பே கிடையாது. எப்பவுமே பிரஜன் அவர்களை சுத்திட்டு ஒரு கான்ட்ரவர்சி இருந்துட்டே இருக்கு. இது பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னு ஆமாம், இருக்குது கண்டிப்பாக. அதுதான் ரீசனா? ஆமாம், அதுதான் இருக்குது, கண்டிப்பாக இருக்குல்ல. நான் வந்து நிறைய படங்களுக்கு வந்து என்னோட சேலரி வாங்காமல் இருந்திருக்கேன், சேலரி இப்போ வரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கு. பட் இருந்தாலும் நம்ம வந்து டைமுக்கு போகிற ஆள், டைமை கீப்பப் பண்ணுற ஆள், நான் எப்படி நடிப்பேன் உங்களுக்கு கேட்டால் தெரியும். ஸோ எல்லா விட ரொம்ப ஜாலியாக இருக்கிற ஆள். நான் படம் பண்ண டெபியூட் ஆர்டிஸ்ட் கூட நான் படம் பண்ணிகிட்ருக்கேன், ஒரே ப்ரொடியூசர்ஸ் கூட நான் படம் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இது வரைக்கும் என்னை பற்றி பிளாக் மார்க் வந்ததும் கிடையாது. நான் பாட்டு ஏதோ ஓரமாக இருந்துகிட்ருக்கேன். ஒருத்தர் தப்பான ஆளாக இருந்தால், தப்பே பண்ணிகிட்ருக்கிற ஆளாக இருந்தால் மீடியா சப்போர்ட்டாக கண்டிப்பாக இருக்காது. இது வரைக்கும் ஏதோ ஒருத்தர் அப்படி சொல்லிட்டாரு, மீடியாவிலேருந்து என்கிட்ட யாருமே ஒரு கேள்வி கூட ஃபோன் பண்ணி கேட்டதில்லை, உங்களை பற்றி யாரோ சொல்கிறாங்க, ஏதோ ஒரு வச்சுருக்காங்க. அது மாதிரி கூட பார்த்தா ஒரு 4-5 பைக் தான் உங்களுக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. ஸோ அப்படி ஒரு விஷயம் பண்ணாமல் நம்ம ரியாக்ட் பண்ண அவசியமே கிடையாது. இப்போ நம்ம பிக் பாஸ் போய்ட்டு வந்தோம் இல்லையா, இதை பல பேர் பயன்படுத்திப்பாங்க. அதுக்கு அந்த படத்தை நல்லபடியாக ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம், பப்ளிசிட்டி பண்ணுங்கள், படத்தை நல்லா பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். அதனால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஓகே சார், சூப்பர். ஸோ என்னதான் பிக் பாஸ் முடிச்சுட்டு நிறைய கான்ட்ரவர்சிலாம் போனாலுமே சபரி சார், விக்ரம் சார் 2 பேருமே சப்போர்ட்டிவாக இன்ன வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. ப்ரெஸ் மீட் அப்போ கூட வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? இல்லை, அவங்ககிட்ட நான் இப்போ ரெகுலர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வீட்டுக்கெல்லாம் வருவாங்க, நாங்கள் பேசுவோம். விக்ரம், சபரி, எஃப்ஜே, கெமி, இவங்க எல்லாமே நல்ல ரிலேஷன்ஷிப் தான். பட் அதான் சொல்கிறேன், நம்ம இப்போ வந்து நம்ம ஒருத்தருக்கு டைம் ஒதுக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். டைம் தான், மணியை விட டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், வேல்யூபிளான டைம் தான். இப்போ படம் வருது, அது வேல்யூபிள். இப்போது அவங்க என்னென்னா ஒரு பிரதர்ஸ் மாதிரி தான். எனக்கும் சாண்ட்ராவுக்கும் ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பு. யாருக்காக எதுக்காக போய் நிற்கிறோன்னு ஒரு விஷயம் இருக்குது, அது நமக்காக வந்து நிற்கிறோம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேல்யூ பண்ணுறது. ஸோ அந்த வேல்யூ 2 பேர் கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த டைமில் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் விக்ரமுக்கும் சபரி பிரதருக்கும். எப்போவுமே என்னோடய ஃபேமிலியோட எல்லா ஃபங்க்ஷன்லும், எல்லா ஒரு நல்ல இடத்துலையும், நல்லதும் கெட்டதிலும் அவங்க கண்டிப்பாக இருப்பாங்கன்றது ரொம்ப முக்கியம். அது அவங்களுக்கே தெரியும் 100%. கண்டிப்பாக. ஓகே. ஸோ உங்களோட எந்த போஸ்ட்லேயாக இருக்கட்டும், எந்த வீடியோஸாக இருக்கட்டும், ஒரு சைடு வந்து உங்களை கொண்டாடிட்டு இருந்தாலுமே இன்னொரு சைடு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாக வந்துட்டே இருக்குது சார். எதுக்கு திட்டுறீங்க, அந்த மனுஷன் என்ன பண்ணாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன சார் அது என்ன நினைக்கிறீங்க? சிம்பிளுங்க, அது கடகராசி பூச நட்சத்திரம். அதாவது எப்போ ஒருத்தங்களை பெண்ணோ ஆணோ யாராக இருந்தாலுமே எப்போ பார்க்கப்படுவாங்கன்னா, அன்லஸ் ஒரு வைரல் ஏற்படுது. இப்போ பிக் பாஸுக்கு முன்னாடி வரைக்கும் நான் படம் பண்ணிட்டு இருந்தேன், என்னை பற்றி யாரும் பேசலை. நான் படம் பண்ணேன், பாவம் அந்த பையன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், பண்ண ஜெயிச்சிருவான்னு. இப்போது சில குரூப் டார்கெட் பண்ணும், அவங்களுக்கு நம்ம அவசியமே கிடையாது. அப்படி டார்கெட் பண்ணுறவங்களுக்குலாம் மென்டல் ஏதோ இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மென்டல் இஷ்யூ நிறையா இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு நம்மளை பற்றி ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா, அவங்க ஆல்ரெடி சைக்காலஜிக்காக அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். நான் சைக்காலஜி பிரச்சனை, அவங்க லைஃப்பில் ஏதாவது அவங்க தப்பாக நடந்திருக்கலாம். அப்போ நம்ம புல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க.
அப்போ நம்ம அதுக்கு வந்து கை கட்டி இருக்கணும் அவசியமே இல்லை. நமக்கு 1008 விஷயங்கள் இருக்குது. எனக்கு என் ஒர்க் இருக்குது, என் படம் இருக்குது, நாங்கள் இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது நம்ம ரியாக்ட் பண்ண அவசியமே கிடையாது. நீங்கள் வைரலாக இருக்க உங்களை பற்றி எல்லாம் பேசி தான் இருப்பாங்க. ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணுறாங்க, உங்களை பற்றி கமெண்ட்ஸ் வருதுன்னா நீங்கள் சிம்பிள், நீ வளர்றீங்க, வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். சிம்பிள், நீ வளர்ந்துட்டே இருக்கீங்க. கமெண்ட் அடிக்கிறோம் அங்கே தான் இருப்பாங்க. நெகட்டிவிட்டி அவாய்ட், நெகட்டிவிட்டி தளபதி விஜய் சார் சொல்கிற மாதிரி தான். நெகட்டிவிட்டி அவாய்ட் பண்ணுறதுக்கு வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னா கம்முன்னு இருக்கணும், அவ்வளோதான். சூப்பர் சார். எல்லாருக்கும் ஒரு அடி. இல்லை சரி, அடின்னு இல்லை, அவ்வளோதான் விஷயம். நம்ம நெகட்டிவிட்டிக்கு நம்ம வி ஷுடன் ரெஸ்பாண்ட், அவ்வளோதான். ரெஸ்பாண்ட் பண்ண அவசியமே இல்லை. இப்போ நான் அடுத்தும் படம் பண்ண போகிறேன். இப்போ அடுத்து என்னோட இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதெல்லாம் வரும்போது நீங்கள் என்ன கமெண்ட் அடிக்க போகிறீங்க எனக்கு தெரியல. ஆக்சுவலாக எல்லாரும் கமெண்ட் அடிக்கிறாங்களே. ரஜினி சார் கமெண்ட் அடிக்கிறாங்க, அவர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட். சூர்யா சாருக்கு வராத கிரிட்டிசிசமா, இப்போ ஆர்ஜே பாலாஜி சார் வராத கிரிட்டிசிசமா, யாருக்கு வரல, எல்லாருக்கும் வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு வைரல் இடத்துல இருக்கோம். ஆமாம், அது மட்டும் அந்த ஸ்டார்டாமே என்ஜாய் பண்ணுங்கள். நெகட்டிவிட்டி நான் என்னைக்கு யோசிக்க, நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டேன். என்னை பற்றி பேசுகிறீங்களா, பேசிட்டு போங்க. நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன், கமெண்ட் அடிக்க மாட்டேன். ஆனால் எல்லா கமெண்ட்டும் நான் படிப்பேன். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் வாய், உங்கள் நேரம், நீங்கள். ஸோ பிரஜன் அவர்கள் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு சீரியல், இப்போ மூவிஸ்லாம் போயிட்டுருக்கு. இடையில ஒரு பெரிய கேப்பு. இதெல்லாம் தாண்டி வந்து இன்னுமே மக்கள் மனசில் வந்து ஒரு விஷயம் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா காதலிக்க நேரமே பாட்டு. அந்த பாட்டு மட்டும் எங்களுக்காக 2 லைன்ஸ் பாடிட்டீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம பேட் சிங்கர். ஒரு 2 லைன் மட்டும். அதான் என்ன சொல்லுவேன், என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு, உன்னை தேடி பாடல் மொத்தம் மாதம் தருகிறேன், சில்லறைக்கும் தனிமையில் சுட்டு விடுவேன். சார் நீங்கள் பாடுறீங்களா? இனிமேல் பாட மாட்டேன், படித்தேன். அது என்ன சொன்னேன்னா, விஜய் ஆண்டனி சாரோட மியூசிக் அது. நான் சொல்கிறேன் நான் பேட் சிங்கர். இவர் தமிழ் தெரியாது, அவளே சிரிச்சிட்டா. பாடலன்றது மட்டும் familiar song, yeah. பாடல். It's a serial song. 19,000 download happened in 2006. Wow. And the wow still it's happening. Vijay Antony is a very big. Please sir. No madam. 2 lines. அது ஆக்சுவலாக ஒரு ஃபீமேல் வாய்ஸ் தான். அந்த பாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்குது. நான் நடிச்சிருக்கேன், என் மேலே ஒரு மரியாதை இருக்குது. வேண்டாம், இட்ஸ் அது ஒரு நல்ல ஒரு இப்போவும் விஜய் ஆண்டனி சார் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது சார். அது இப்போவும் பாடினார்னா அது டேகிங் வரும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். எதுக்கு ஒரு பேக்கரியில் ஒரு பண்ணை அழகாக வந்து வச்சார்னா வாங்கி சாப்பிடணும், பண்ணை திறந்து வெட்டக்கூடாது. வேண்டாம். என்ஜாய் த ஸ்டார்டம், என்ஜாய் த மொமெண்ட், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஒரு குட்டி டாஸ்க் மாதிரி ரேபிட் ஃபேமாக டக்குன்னு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சேலரி 1,10,000. 1,10,000. இல்லை, ஃபர்ஸ்ட் லேக் ஆக்சுவலாக மூவி சேலரி இது. நான் ஆங்கராக இருக்கும்போது வாங்கின வேணும் சொல்லலாம், அது ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கலாம், அது சொல்லலாம். வெரி ஃபர்ஸ்ட் சேலரி தான் நான் கேட்குறேன். வெரி ஃபர்ஸ்ட் சேலரி 6,500 rupees. ஓகே, ஆங்கராக இருக்கும். ஆமாம், ஆங்கராக இருக்கும்போது. ஆனால் இதில் என்னெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் தெரியுமா? ட்ரெஸ் வாங்கணும், ஷூ வாங்கணும், காருக்கு பெட்ரோல் போடணும். இது பெர் டேவா இல்லை மந்த்லி? இப்போ அந்த 6,000 ரூபா வச்சு நம்மள என்ன பண்ண முடியும்? நீங்கள் மேக்கப் வாங்குற ஒரு மேக்ஸ் செட்டு வாங்குறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம்? அதெல்லாம் வாங்கிடலாம் சார். இல்லை, அதுதான் ஆக்சுவலாக அது சீட்ஸ். அது வந்து 2004-05 ஈக்குவல் டு 6 lakh rupees. அந்த 6,500 rupees டீசல் போடுவோம். இது வெளியே எங்களை பார்க்குறதுக்கு அது தெரியாது. நாங்கள் அதுக்கு கஷ்டப்பட்டு ஆங்கர் டெய்லி மாதம் போவோம். பட் அது தெரியாது. அது ஹேப்பன். இப்போ பண்ணுவோம் 6,000 தான் சேலரி இல்லை. பட் ஓகே. ஆனால் எங்களை விட கேர்ள்ஸுக்கு ரொம்ப டஃப். நிறைய வாங்கணும்ல, பர்ச்சேஸ் பண்ணணும்ல, அதான் சான்ஸே இல்லை. யூ ஃபர்ஸ்ட் சேலரி? My first salary was 10,000 rupees. பரவாயில்ல. That was in school. I won the debate competition, so I got a cash prize in that. பரவாயில்லையா? 10,000 ரூபா. So I used to like go for a lot of, extracurricular activities, debates, drama, dance and all. So I used 3,500 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. லீடிங். ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரி. first love story. Idi? That's my first real life love story. अरे मतलब क्या? One line. It was a school love story. Like it was like the guy. He was my senior. He really liked me, and I didn't want to break his heart, so I said yes. ஃபர்ஸ்ட் பிரேக்கப் ஸ்டோரி. பிரேக்கப் ஸ்டோரி இல்லை இவங்கள மாதிரியே எனக்கு என்னென்னா, ஸ்கூலில் வந்து ஒரு அக்காவை பார்த்தேன். 8th standard ஒரு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இன்டர்வியூவில். வாலிபால் ஸ்டேட் பிளேயர்னா
அப்போ வந்து போய் வாலிபால் ஆடணும்னு சொல்லி அப்போது கஜோல் மாதிரியே ஒரு ஒரு அக்கா இருந்தாங்க. அக்கா நான் 6th, அவங்க 9th. லவ் கிடையாது அது. சில பேரை பார்த்தா அப்படியே ஆஹா கண்ணு சூப்பராக கஜோல் மாதிரி பார்த்துருமோ. நான் டெய்லி வாலிபால் அவங்க ஆடுற பாலை பொறுக்கி போடுறதுக்கு யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ பிளேயிங் இந்த பால் வில் கம்ல ஐ பிக் அண்ட் பால். அக்கா தான் பால். அவங்க கூப்பிடுவாங்க, நான் அக்கான்னு கூப்பிடவே மாட்டேன். உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். பால் அப்படியே தான் இதே பார்த்து இது போய் என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான், டே அவங்க எந்த அக்கா, டே நான் லவ்வெல்லாம் சொல்லவே இல்லையடா, சும்மா பார்க்குறேன், டே பார்க்குறதே தப்புடா, அக்காடா அக்காண்டா நீ சொல்லாத விட்டுரு. இது ராக்கியில் போய் முடிஞ்சிச்சு. எப்படின்னா மை ஃப்ரெண்ட் வெண்ட் அண்ட் கன்வேட், அவன் உங்களை ஹைட் அடிக்கிறான்னு சொல்லிட்டு. யார் அவன் கூட்டுவான். அன்னைக்கு எஸ்கேப் ஆனதான் ராக்கி கட்டுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த அக்கா எங்கே இருக்காங்கன்னு தெரியல, சான்ஸே இல்லை. அந்த அக்கா பேர் தெரியும், கமெண்ட் பண்ண சொல்கிறேன். அக்கானா 3 years தான், பிரியான்னு சொல்லிட்டு. அது ராக்கியில் முடிய வேண்டியது. என்னோட சீனியர் இங்கே ஒரு லிங்க் பார்த்தியா, யூ செட் எஸ், ஐ டென்ட், ஷீ டென்ட் சே எஸ், ஐ டென்ட் டெல் மை. அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி க்ரஷ் ஆல்வேஸ் சிம்ரன் மேம். டவுட் இல்லை, அது அவங்ககிட்டே நான் சொல்லியிருக்கேன். அவங்க ப்ரொடக்ஷன் ஆங்கராக புக் பண்ணேன். இப்போ எனக்கு ஒரு அவார்ட் கூட சிம்ரன் மேம் தான் கொடுத்தாங்க. அது வந்து பக்கம் ஒய்ஃப் இருந்தாங்க, அப்போ ஜட்ஜின்னு ஆகிப்போச்சு, சான்ஸே இல்லை. சிம்ரன் மேம் தான். அப்போ சிம்ரன் மேம் 2 பேர் தான், த்ரிஷா, இவங்க 2 பேர் தான் ஆல்வேஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி க்ரஷ் Salman. ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே. In Tamil industry, yes. Hindi. Otherwise, first is Shah Rukh Khan. ஃபர்ஸ்ட் ரெக்ரெட்ஸ். ரெக்ரெட் பண்ணதுன்னா நான் என் சக்ஸஸ் எனக்கு தெரிஞ்சு 2004-05 நான் பீக்காக இருக்கும்போது வந்திருந்தேன்னா நல்லா இருந்திருக்குமே. அப்போ சக்ஸஸ் இருந்திருக்கு. நான் மூவியை பற்றி சொல்கிறேன். நிறைய மூவிஸ் இடையில வந்துச்சு சார், நீங்கள் வந்துட்டு இது பண்ணலையா, இல்லை இன்வால்வ் ஆகலாமா? இல்லை இன்வால்வ் ஆகணும் இல்லைன்னா சரி எல்லாமே அமைஞ்சு கரெக்டாக வரணும் இல்லை. கரெக்டாக நம்ம படம் பண்ணுற விஷயம்ல அப்படி பார்த்தா நான் கிட்டத்தட்ட 25 படம்குள்ளே பண்ணியிருக்கேன். இது என்னோட 16th படம். என் ரிலீஸ் ஒரு 6-7 படம் இப்போ இருக்குது. அதில் எல்லாமே இப்போ இதுக்கப்புறம் வரப்போதில்லை. நான் ஒரு 3 படம் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் பண்ணுறது எல்லாமே நல்ல படமாக இருக்குது. நான் படத்தை தவறாக சொல்ல, பட் எங்கேயோ ஒரு தப்பு நடக்கும்ல, இனி தப்பு நடக்கக்கூடாது. அதுதான் அந்த மெச்சூரிட்டி எல்லா ஆக்டர்ஸ்க்கும் நம்ம ட்ரை பண்ணோம். வில் ட்ரை எந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் நம்ம தெரியலையே. ஸோ கீப் ஆன் ட்ரைங். அவ்வளோதான், அதில் நடக்கிற விஷயங்கள் தான். ஸோ அவ்வளோதான், மிச்சப்படி வேறு எதுவும் இல்லை. அதுதான் ரெக்ரெட், மிச்சப்படி வேறு எந்த ரெக்ரெஷனும் இல்லை. ஸோ பேக் டு அந்தரன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்தகன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் சரோட ஒரு மூவி இருக்கு. ஆமாம். ஸோ அதுவும் கன்ஃபியூஸ் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்களா? டேரக்டர்ஸ் ஒரு கூட டிஸ்கஸ். ஆமாம், ஆக்சுவலாக டைட்டில் வரும்போது நான் சொன்னேன், சார் நீங்கள் அந்தரன் வைக்கிறீங்க, அந்தாதூன்னு ஒரு படம் ஹிந்தியில் வந்திருக்கு, ஹிட்டு, அதுதான் ரீமேக் பண்ணி பிரசாந்த் சார் பண்ணியிருப்பார். சில டைம் டைப்பிங் பண்ணும்போது அது வந்து இருந்துரும் சார் இனிஷியலாக அப்படின்னு சொன்னது. இல்லை அது ஓகே, அது கரெக்டாக தான், அதுவும் நல்ல படம் தான். இட்ஸ் எ கிரைம் த்ரில்லர். ஸோ நம்ம அதை அப்படி யோசிக்க வேண்டாம். எதுவுமே என் ப்ரொடியூசர் பொறுத்த நெகட்டிவாக யோசிக்கவே மாட்டார். எது நடந்தாலும் எதிரியாக இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும் தான் யோசிப்பார். ஸோ நம்ம அந்தரன் அது வந்து நம்ம அதை கரண்ட்டாக நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம பண்ணலாம். த ஹண்டர், அதனால அந்த கீழே வந்து ஹண்டர் கொடுத்தோம். மிச்சபடி அதை டேக்லைன் அதை கொடுத்துருப்போம். டிசைன்ஸாக சம்மந்தமே இருக்காது ரெண்டுமே. ஸோ அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் செப்பரேட்டாக பண்ணலாம் டிசைட் பண்ணுவோம். ஸோ அந்தரன் படம் வந்துட்டு மக்கள் வந்து தேட்டரில் பார்த்துட்டு வெளியே போகும்போது இந்த ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அவங்க கூட அப்படின்னா என்ன விஷயம்? கண்டிப்பாக என்னென்னா ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் பார்த்த ஒரு நல்ல அனுபவம் கண்டிப்பாக கிடைக்கும். இவ்வளோ படங்கள் கிரைம் த்ரில்லர் வந்திருக்கும், அதை இதெல்லாம் தாண்டி என்ன அந்தரனில் இருக்க போகுதுன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நல்லாயிருக்கும். கம்பேரிசன் பண்ணலை, ஆனால் அந்த ஒரு கம்பேரிட்டிபிளி இது மாதிரி பேட்டர்ன் இந்த படங்கள் இருக்கலாம்னா துருவங்கள் 16, திகிடி, ராட்சசன், எந்த பேட்டர்னை கம்பேர் பண்ணனா அதை விட அந்த பேட்டர்னில் வரக்கூடிய பேட்டர்னில் இந்த படங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு நல்ல கிராஃப்ட் இருக்கு இல்லையா, சில படங்களில் ஏதாவது வீக்காக இருக்கும், ஏன் இந்த படம் போகலன்னா அது ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும், ஏதாவது பப்ளிசிட்டி ஏதோ இருக்கும், இல்லைன்னா சவுண்டிங் நல்லாயிருக்கும், ஸ்க்ரீன் ப்ளே, கேமரா ஒர்க். இது வரைக்கும் என்னை இவ்வளோ சூப்பராக காட்டியிருப்பாங்கன்னு தெரியல. போலீஸ் ட்ரெஸ்ஸஸில் விஷுவலாக எனக்குமே அதுதான் விஷயம். கமர்ஷியலான ஒரு படம், ஓடுற படத்தில் நம்ம இருக்கணும், நல்ல காஸ்ட் அண்ட் க்ரூ, எல்லாருமே நடிக்கணும். நான் மட்டும் நடிக்கக்கூடாது, ஹீரோ நடிக்கக்கூடாது, நாங்கள் 2 பேர் நடிக்கிறோம் வெளியே தெரியுதுன்னா எங்களை சுற்றி இருக்க நடிக்கணும். அப்போ தான் நாங்கள் நடிக்கிற வெளியே தெரியும், இல்லை நான் மட்டும் நடிக்கிற வெளியே தெரியும். அப்படி பண்ணக்கூடாது. எவ்ரி ஒன் ஷுட் ஆக்ட் ரைட் இன் மூவி. ஸோ அது மாதிரி நல்லாவே நடந்திருக்கு. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ் இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு முயற்சி எடுக்காத ஒரு கிளைமேக்ஸ் அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் இது வரைக்கும் வராது, இனிமேல்ட்டும் வராது கண்டிப்பாக. அதில் ஸ்ட்ராங்காக இருக்குது.
அது ஸ்ட்ராங். It's a very good balance that it's very intense and with a lot of twists and turns, but people will enjoy it also and come out smiling. ஏன்னா அவங்க ஒரு இடத்துல ஆடியன்ஸ் வந்து இது நடக்கும்னு நினைக்குமோ அது நடக்கும், ஒரு இடத்துல இதுதான் நடக்கணும்னு நினைக்குமோ நடக்காது. ஸோ நம்ம சிலதெல்லாம் கொடுத்துடணும், ஓகே நீங்கள் கெஸ் பண்ணுங்க. ஆனால் எல்லாமே நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் அங்கே படம் பண்ணி ஒரு யூஸுமே இல்லை. ஏய் இது என்னடா இதை பார்த்துட்டோம்டா. இப்போ வர நிறைய கிரைம் த்ரில்லர்ஸ் படம் வந்து அப்படிதான் இருக்கு. நிறைய இடத்துல கெஸ் பண்ணிடுறோம் இவர்தான்டா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும், நமக்கு சில ஹிண்ட் கொடுப்பாங்க, பட் அது இந்த படத்தில் கெஸ் பண்ண முடியாது. அதுதான் நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். அதுதான் அது பப்ளிக் வோக் அவுட் ஆச்சுன்னா அதுதான் எங்கள் படத்தோட மேஜிக் சக்ஸஸ். அது அவங்ககிட்ட தான் இருக்குது. அந்த மொமெண்ட் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். நாங்கள் சொல்லலாம், பட் அக்செப்டன்ஸின்னு இருக்குல்ல ஒரு விஷயம், ஒரு வித்தியாசமான விஷயம் ட்ரை பண்ணிருக்கோம். ஓகே, கண்டிப்பாக பார்க்குறோம் சார். ஸோ அந்தரன் படம் வந்து பிஹைண்ட் டாக்கி சார்பாக வந்து ஒரு மாபெரும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.